ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் கடையல் சைட் டிஷ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா 3 இட்லி சாப்பிட்றவங்க கண்டிப்பாக ஒரு 8 இட்லியாவது சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கத்திரிக்காய் 1/2 கிலோ எடுத்துக்கிறோம். அரைக்கிறதுக்கு தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு தேங்காய், சோம்பு, கசகசா, பொட்டுக்கடலை எடுத்துக்கணும். வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 1/4 கிலோ எடுத்துகிட்டு கருவேப்பிலை தாளிப்புக்கு எடுத்தாச்சு. தாளிப்புக்கு பட்டை, சோம்பு, ஏலக்காய், மராட்டி மொட்டு, கிராம்பு, அப்புறம் இந்த ஸ்டாரு, அப்புறம் பிரிஞ்சி இலை இதெல்லாம் எடுத்துக்கிறோம். இப்போ தேங்காயை பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. தக்காளி ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கணும். அந்த 1/2 கிலோ தக்காளியை நம்ம பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு வாணலியை வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி அதில் நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்கிற எல்லா மசாலா ஐட்டமும் அதில் போட்டுட்டு அதெல்லாம் பொரிஞ்சதையும் வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு கண்ணாடி பதம் வருகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதோடு சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு அதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் வதக்கிட்டு இப்போ தேவையான அளவு மஞ்சள் தூளை சேர்த்துட்டு கத்திரிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கணும். கத்திரிக்காய் எப்போவுமே ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பார்க்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ கத்திரிக்காயும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட 2 ஸ்பூன் சாம்பார் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதோட வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணியை விட்டு உப்பு சேர்த்து கொதிய விடணும். நல்லா கொதிஞ்சு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு கொத்தமல்லி இலையை சேர்த்து இறக்கிட்டோன்னா நம்மளுக்கு இட்லி தோசைக்கு ரொம்ப ஆப்டான சைட் டிஷ் கத்திரிக்காய் கடையல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.